வெளியில் போய் மாடு வாங்க முடியலை, பெரிய பஞ்சாயத்து ஆகுது அப்படின்றாங்க. இதுக்கு என்ன பண்ணணுன்னா, நீங்கள் வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் உங்கள் மாட்டை நீங்கள் உங்கள் இதுலேயே இது பண்ணி வளர்த்துக்கங்க. விற்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு வியாபாரிட்ட கொடுக்குறதுக்கு இப்போ 1000 2000 கம்மியாக கொடுத்தாலும் வளர்ப்புக்காரவளுக்கு பார்த்து கொடுங்க. என்னால் முடிஞ்சது அதை தான் சொல்ல முடியும். வியாபாரி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சந்தைக்கு வந்தே ஆகும். நீங்கள் அவங்கள குறை சொல்கிறதுல இதே கிடையாது. வியாபாரி பூராமே என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம ஒரு 1000 2000 கிடச்சா லாபம் கிடச்சா போதும்னு தான் நினைப்பாங்க. அதனால் அவங்களுக்கு சண்டை போடுறதோ இது பண்ணுறதோ இதான விஷயந்தேன். அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா பேருமே வளர்ப்புக்காரவளுக்கு 1000 2000 கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லைன்ட்டு கொடுத்துட்டு போங்க. ஏன்னா நானுமே இந்த சந்தையில் நிறையா பார்த்துருக்கேன். பார்த்ததில் அவங்க ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வியாபாரிட்ட கூட கொடுத்துட்றாங்க, கொண்டு வராங்க, வியாபாரிட்ட கூட கொடுத்துட்றாங்க. வளர்ப்புக்காரவளுக்கு பார்த்து கொடுக்குறாங்கல்ல, என்ன பண்ணுறது? அப்போ வியாபாரி கூட கொடுக்குறாங்கன்ட்டு அவங்ககிட்ட தான் வாங்குறாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வியாபாரிட்ட கொடுக்காம வளர்க்குற மாட்டை நீங்கள் வீட்டிலையே வச்சுக்கோங்க. இல்லை நல்லா வளர்க்குறவங்கள பார்த்து கையில் ஒப்படைச்சிருங்க. அதை என்னால் முடிஞ்ச அளவு சொல்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா குரூப்பில் நிறையா பேர் சேர்த்து விட்ருக்கோம். அவங்களுமே லைனில் வந்துக்கிட்டே இருக்காங்க. எல்லாருமே மாடு கண்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. யார் மாடு விற்கணும் வாங்கணும்னாலுமே நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. விலை பூராமே எல்லாருமே அதிகமான விலை போடுறீங்க. அதனால தான் மாடு விற்க முடியுதில்ல. ஏன்னா வெளியிலேயும் விலை கூட போடுறீங்க, இங்கேயும் சந்தையிலையும் பார்த்தீங்கன்னா விலை இந்த மாதிரி கூட விற்கிது. அப்போ என்ன பண்ணுறது? நம்ம போய் கேட்டோம்னா அசால்ட்டாக 50 60ன்றீங்க. இங்கே கம்மியாக தான் கொடுத்துட்டு போகிறீங்க. அதனால் நல்ல மாடுகளாக நீங்கள் விற்கணும்னு நினச்சா வளர்ப்புக்காரலை பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்ல என்னோடய கருத்து அதுதான். கண்டு காணாச்சியெல்லாம் நிறையா வெளியிலேருந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நிறையா ஏரியா ஏகப்பட்ட ஏரியாவில் வர்றாங்க. அதனால தான் கண்டுகள்லாம் இப்போ உள்ளே வாங்க முடியலை. விலைவாசியுமே கூட தான் இருக்குது. வியாபாரி வாங்கி கட்டிட்டாங்கன்னா அவங்க மேக்ஸிமம் 4 ரூபா 5 ரூபா ஒரு மாட்டுக்கு அசால்ட்டாக வச்சு தான் சொல்லுவாங்க அவங்ககிட்ட வாங்கினா. அது மாதிரி தான் இருக்குது. வியாபாரி கையில் டக்குன்னு கொடுத்துருவாங்க. நம்ம போய் கேட்க முன்னாடி வியாபாரி கையில் தான் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களே கூட கொடுத்து வாங்குகிறாங்க. அதனால் அவங்ககிட்டயே கொடுத்துட்றாங்க. அதை யாரையும் குறை சொல்லி என்ன பண்ணுறது? யாராக இருந்தாலும் 1 ரூபா 2 ரூபா கூட கிடைக்குமான்னு தான் எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்குது வியாபாரங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிறைய பேர் இருப்பீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ ஃபுல்லாக வந்துக்கிட்டே இருக்கோம். இந்த பசு மாடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பசு மாடுலாம் விலை அதிகமாக இருக்குது. மாடுகளுமே இப்போ